அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் பஞ்சபூதங்கள் நம்மை ஆள்கிறது அப்படின்வாங்க. நமக்கு உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் இப்படிலாம் ஒரு முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாரி பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம வாழ்க்கையில ஒன்றி போயிருக்கிறது பாடல். அந்த பாடல் இது மாரி வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல அந்த பாட்டு தேவைப்பட்டிருக்கும். பாடியிருப்பாங்க, இல்ல கேட்டு மகிழ்ந்திருப்பாங்க. மன நிம்மதிக்காகவோ, மகிழ்ச்சிக்காகவோ செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ பாடல்கள் எப்படின்னா, வீடே வாங்கி தருது. பல டிவி நிகழ்ச்சியில பாட்டு நிகழ்ச்சி இருக்காங்கன்னா, வீடெல்லாம் தராங்க, பரிசெல்லாம் தராங்க. ஸோ பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. அது மாரி இருக்கும்போது, நம்ம ஆல்ரெடி ஒருத்தருடைய பாடலெல்லாம் பாட வச்சு போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நெறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அவங்களையும் டிவி சேனல்ல போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கிறது யாரு அப்டின்னா, நம்ம இன்ப கலீல் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கும் பாடுற திறமை இருக்கு. அவரு சொந்தமா நெறைய கானா பாட்டு பாடுனாலும், நம்ம திரைப்பட பாடல்கள் அதுக்கப்புறம் தான் சொந்த பாடல் பாட சொல்லுவோம். ஏன்னா, நீங்க அந்த ப்ரோகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா, சினிமா பாடல் தான் பாட வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு ரவுண்ட்ல சொந்த பாடல் பாடுங்க. உங்களுக்கு திறமையில பாடலையே மாத்தி பாடுங்கன்னுவாங்க. அந்த மாரி தான் இங்க பார்க்க போறோம். அதே மாரி இந்த நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்களும் பாட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, டிவி சேனல் நடந்ததுன்னா அது நீங்க தான் ட்ரை பண்ணணும். ஒருவேள நம்ம சேனல் மூலியமா பார்த்துட்டு வாழ்த்துக்கள் வாங்கி, இது ப்ரோகிராம பார்த்துட்டு, இல்ல இந்த பாட்ட நீங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இதோடைய நம்பர் நாங்க குடுக்குறோம். 8190801331 நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்புங்க. கன்னா பின்னான்னு 10 பாட்டு பாடிலாம் அனுப்பாதீங்க. அத மட்டும் அனுப்புங்க. நாங்க கால் பண்ணி கூப்பிடுவோம். உங்க ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்னா. கூப்பிட்ட அப்புறம் இதே மாரி பாடிட்டு, இதில வீடியோ போடுவோம். பார்த்து அது மூலியமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. வணக்கம் இன்ப கலீல் சார். ஐயா வணக்கம் ஐயா. எவ்வளோ நாளா நீங்க பாடிட்டு இருக்கீங்க? ஐயா நான் பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள் இசை கலைஞன்ங்க. ஓகே. ரொம்ப ஆ சந்தோஷம். நான் சுமார் ஒரு 10, 15 வருடங்களாக இந்த பாடிக்கிட்டு இருக்கேன். இத கச்சேரியில பாடுறீங்களா? இல்ல பொது கச்சேரியில மேடைகள்ல தனி பாடுறீங்களா? இசை இதில கூட நான் பாடியிருக்கேன். ஒரு தனியார் தொலைக்காட்சிகள்ல. தொலைக்காட்சியில ஆமா பாடியிருக்கீங்க. 2000 திரைப்படத்தில பாடியிருக்கீங்களா? படத்துல ஒரு 2, 3 படங்கள்ல பாடியிருக்கேன். திரைப்படத்திலயும் பாடியிருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. கானா பாடல். கானா பாடல். சொந்த பாடல்களும் எழுதி பாடியிருக்கீங்க. நானே எழுதி பாடின பாடலாம், மற்ற கவிஞர்கள் எழுதி தர பாடல்களையும் நான் பாடியிருக்கேன். ஆல்பம் இதுக்கு முன்னாடி எதனா ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா? நெறைய இருக்குங்கய்யா. ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் வரிகள், தமிழன் இல்லையா, ம். இந்த போன்ற பல நிகரன் இது ம். போன்ற உங்களுக்கு பல இனிய நண்பர்கள் இருக்காங்க. இசையமைக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. பாட எழுதி குடுக்கவும் ஆள் இருக்காங்க. அதெல்லாம் வாங்கி அத பிக்சரைஸ் பண்ணியும் போட்டிருக்கீங்க. ஆமா. வீடியோவாவும் பண்ணி போட்டிருக்கீங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஆடியோ மட்டும் இல்லாம, ம், ஃபார்மேட்ல ம், இல்லாம. ம். ஓகே ரைட். உங்களுக்கு அடுத்த கட்ட இலக்காக திரைப்படங்களில் அல்லது டிவி நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, நேயர் நன்றி. சார்பாகவும், என் சார்பாகவும் நன்றி, சொல்லிக்கிறேன். நன்றி. ஒரு திரைப்பட பாடல் முதல்ல ஒண்ணு பாடுங்க. ம். அதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன பாட்ட பாடுறீங்கன்றத பார்ப்போம். பாடுங்கய்யா. ம். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சில, அட எங்கேயும் போய் கொஞ்சல. டாபு டாபு டாபுடா, டாபு லாட்டி டையிடா, டாபு டாபு டாபுடா, டாபு லாட்டி டையிடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமவ நின்னா முன்னாடி, எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. சூப்பர். நல்லா பாடுனீங்க. ஓகே. நன்றி. இப்போ திரைப்பட பாடல்கள்ல கானா பாடல்கள் மட்டும் பாடுறீங்களா? இல்ல மெலோடி சாங்கு அது மாரி ஏதாவது சாங் மெலோடி பாடுவீங்களா? சாங்னா கொஞ்சம் இதுதான்யா. மத்தபடி இந்த கானா, இந்த கிராமிய ஸோ உங்க குரல் வளத்துக்கு அது நல்லா இருக்குன்றதுனால அத ஆ எடுத்து பாடிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆமா, ஆமா. வேற ஏதாவது திரைப்பட பாடல்கள் உங்களால பாட முடியுமா? பாடலாங்க. பாடுங்க. ஆ. ம், ம். கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்கும் இடம் பாட தோட்டம், சைக்கிளும் தான் போகுதடா குதிரை ஓட்டம், என் சைட்டு பாத்துக்கடா வள்ளுவர் தோட்டம். எப்பா ஞானி நீ தண்டபாணி, அருமுகசாமி அருள் தரவாணி, எப்பா ஞானி நீ தண்டபாணி, அருமுகசாமி அருள் தரவாணி. கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்கும் இடம் பாட தோட்டம்,
கோபப்பட மாட்டா நம்ம கோயம்புத்தூர் பொண்ணு, வீரமான பொண்ணு நம்ம வீரபாண்டி பொண்ணு, திரும்பி கூட பார்க்க மாட்டா திருச்சிக்கார பொண்ணு, சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டா சிவகாசி பொண்ணு. ஈரோடு பொண்ணுக்கு தாயிரமான மனசுடா, தர்மபுரி பொண்ணுக்கு தங்கமான மனசுடா, கடலூர் பொண்ணுக்கு கரும்பு போல உதடுடா, நாகர்கோயில் பொண்ணுக்கு நடக்கையிலும் கவனுடா, ஜானு புள்ளடா இவ ஆணு புள்ளடா, சைட்டு அடிக்கத்தான் இவ பிறந்திருக்காண்டா, பால் ஊத்தம் பக்கத்துல பால்வடிய பார்த்து நின்னா நைனா, இவ நைனா. கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம், என் காதலி இருக்கும் இடம் பார்டர் தோட்டம், சைக்கிளும் தான் போகுதடா குதிரை ஓட்டம், என் சைட்டு வந்து பார்த்துக்கடா வள்ளுவ தோட்டம். சூப்பர், நல்லா பாடியிருந்தீங்க. ஓகே, திரைப்பட பாடல்களில் உங்களுக்கு குரல் வளத்துக்காக நீங்கள் கானா பாடல் எடுத்தாலும், நீங்கள் டிவி நிகழ்ச்சி அப்படின்னா போகும்போது உங்களுக்கு பல ரவுண்டுகள் இருக்கும். அதில் பல ரவுண்டுக்கு நீங்கள் தயாராக வேண்டியது இருக்கும். பட் இது குரல் நல்லா இருக்கு. இசையோடு சேராமல் குரல் வளம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பாடகர்னே எடுத்துப்பாங்க முதல்ல. சரி, அதாவது மியூசிக்கோடு பாடும்போது மட்டும்தான் நல்லா இருந்தால் அதான் பாடகர் கிடையாது. இசையே இல்லைன்னா கூட அவங்க குரல் வளம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நல்லா தான் பாடுறீங்க. கானாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பாடுறீங்க. வேற ஏதாவது சினிமா பாட்டுக்கு உங்களுக்கு கானாவை தாண்டி ஏதாவது பாடல் இருக்கா? ஆமாங்க. இப்ப நானே எழுதின பாடல்கள் வந்து தனி இசை பாடல் இருக்கியா, பாடுங்க, இருந்தா பாடுங்க. கரகர இன்ஜின் போல மனசுல ஏதோ ஒரு சத்தம், கடகட கிரைண்டர் போல ஏமனோ தினமோ உன்ன சுத்தம், கரகர இன்ஜின் போல மனசுல ஏதோ ஒரு சத்தம், கடகட கிரைண்டர் போல ஏமனோ தினமோ உன்ன சுத்தம், அடிமானே தேனே மயிலே குயிலே எல்லாம் ஓல்டாச்சு, உன் செல் நம்பர் போடுடி இமெயில் ஐடி இதுதான் ட்ரெண்ட் ஆச்சு, கரகர கட கட கரகர கட கட கரகர இன்ஜின் போல மனசுல ஏதோ ஒரு சத்தம், கடகட கிரைண்டர் போல ஏமனோ தினமோ உன்ன சுத்தம், அங்காடிக்கு வருவா என்ன அப்படி கண்ணு விடுவா, அவ கண்ணு ரெண்டும் கொடுவா என் மனச ஹார்ட்டா சுடுவா, அவ மஞ்சள் பூசுன மைனா இல்ல கூட்ஸ் வண்டி ட்ரெயினா, அவ ஐஸ்ல செஞ்ச சிலையா என்ன புரட்டி போடும் அல்லையா, புள்ளி மான்னு குட்டி மான்னு சட்டி அடி நீ தாண்டி வெள்ள கட்டி, கரகர கட கட கரகர கட கட கரகர இன்ஜின் போல மனசுல ஏதோ ஒரு சத்தம், கடகட கிரைண்டர் போல ஏமனோ தினமோ உன்ன சுத்தம், டங்கடங்கடங் டங்கடங்கடங் டங்கடங்கடங்கடங்க டங்கட டங்கட டங்கடங். அருமையா இருக்கு. இது வந்து நீங்க எழுதுனீங்களா? நானே நீங்களே எழுதி நீங்களே இசையமைச்சிருக்கீங்க. ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த பாடல் வந்து எதுனா படத்துலயோ அல்லது சேனல்லையோ எதுனா வந்திருக்கா இந்த பாட்டு? இல்லைங்கய்யா, இன்னும் வெளியிடல. இன்னும் வெளியிடல. இதுதான் பாடியிருக்கீங்க. சரி, ஓகே, ரைட். உங்களுக்கு திரைப்பட பாடல்கள் ஏதாச்சும் பாடணும் அப்படின்றது யார் வாய்ஸாவது எடுத்து பாடணும் அது மாதிரி நினச்சிருக்கீங்களா? திரு எஸ்பிபி அவர்கள் அல்லது ஆமாங்கய்யா, அவரோட அந்த மாதிரியான பாடல்களை நிறைய நம்ம கேட்டுதான் நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்ம ஒருத்தர் எந்த குரல் எந்த சாயல்ல இருக்கு அதுக்கேத்த பாடல்களை கொஞ்சம் நம்ம எடுத்து பாடணுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில பேர் சொன்னாங்க. அதுக்காக சரி இந்த வாய்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு பாடல் தான் மெலோடி வந்து கொஞ்சம் அப்படின்னு தெரியல, ட்ரை பண்ணல, இன்னும் முயற்சி பண்ணல. ஆமாங்க. ஓகே, எனிவே வந்து உங்களுடைய இந்த பாடல் பயணம் இனிதா அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஆல்பத்துல பாடினது நல்ல யூடியூப் சேனலுக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் பாடியிருந்தீங்க, தீபாவளிக்கு, அப்புறம் இடியாப்பன்னு ஒரு பாட்டு பாடியிருந்தீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. அதெல்லாம் சொந்த பாடல்கள். ஆமா, அதெல்லாம் தான் நம்ம கவிஞர் ஐயா ராசமாணிக்கம் அப்படின்ட்டு கத்தார் ராசமாணிக்கம் அவர் எழுதி கொடுத்து பாடின பாட்டு விஜயசங்கர் சார் இசையில. அது வந்து இப்போ நம்ம காடு இது படத்துல காடு வெட்டின ஒரு திரைப்படத்துல கானா பாட்டு பாடியிருக்கேன், எழுதி நானே பாடினேன் அந்த பாட்டு. பாடலாம் தாராளமா. படத்துல வந்து பின்னணி பாடினது நீங்க தான் அந்த படத்துல. ஆமா ஆமா ஆமா. ஓகே, பாடுங்க தாராளமா. காடு வெட்டி படமா? ஓகே. ஏ பங்கம்மா
ஏ பங்கமா சிரிக்கிற பயங்கரமா, நீ செம்மையா அழகுல மயக்குறம்மா, நீ பொம்மையா தளதளன்னு நடக்குறம்மா, நீ பொம்மையா தளதளன்னு நடக்குறம்மா, நீ இங்கிலீஷுமா நான் டங்கிலீஷுமா, கொஞ்சம் கொஞ்சம் நின்னு பேசுமா உனக்கு செம்ம பேசுமா, நீ இங்கிலீஷுமா நான் டங்கிலீஷுமா, உனக்கு செம்ம பேசுமா கொஞ்சம் நின்னு பேசுமா, ஐயோ பங்கமா ஐயோ பங்கமா, பங்கமா சிரிக்கிற பயங்கரமா, நீ செம்மையா அழகுல மயங்குறமா. சூப்பர், நல்லா இருக்கு. இதுவும் படத்துல நீங்க பாடின பாடல். அப்புறம் இந்த பொங்கலுக்கு அதுக்கெல்லாம் பாடினீங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு பாடல் யூடியூப்காக பாடின பாட்டு ஏதாச்சும் பாடல் இருந்தா பாடுங்க. பாருங்கய்யா. எங்களோட வீரம் எல்லாம் மீறி பாயும், ஆனா நாங்க பொறுமை காக்கும் கூட்டம், வெட்டருவா மீச மாமங்கூட பேச எங்க ஊரு பொண்ணுக்கெல்லாம் ஆசை, எம்மி அம்மி அம்மி அம்மியா பூனை மண்ணுல புதஞ்சிருக்குது சங்ககால பானை, நீயும் நானும் நீயும் ஒன்னா, அந்த பானையில பொங்க வைப்போம் பண்ணா, ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ, ஹை எங்களோட வீரம் எல்லாம் மீறி பாயும், ஆனா நாங்க பொறுமை காக்கும் கூட்டம், ஏலேலோ 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 ஏலேலோ, விடிய கால பொங்கல் வைப்போம், விடியல் தந்த ஒளிய மதிப்போம், சொந்த பந்தம் எல்லாம் இணைஞ்சு படையல் போட்டா இன்னைக்கும் விருந்து, ஒரு நாள் வீட்டுக்கு மறுநாள் மாட்டுக்கு படையல் போடும் பொங்கல் திருநாள், இயற்கை இறைவன் எதுவோ அதுக்கு நன்றி சொல்லும் அன்பு பெருநாள், தரணி ஆண்ட தமிழர் திருநாள், சங்க காலம் தொட்டு எங்க காலம் வரைக்கும் எல்லோருமே கொண்டாடுவோம் பொங்கல், ஜல்லிக்கட்டு கால துள்ளுவத போல சந்தோஷமா கொண்டாடுவோம் பொங்கல், ஏலேலோ 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 ஏலேலோ. நல்லா இருந்துச்சு பாட்டு. இது வந்து யூடியூப்ல வந்து ஆமா யூடியூப்ல விஜய் சங்கர் சார் இசையில ராசமாணிக்கம் ஐயா அவருடைய வரிகள்ல. ஓகே, நீங்க பாடினது இன்ப கலையில் அவர்கள் பாடியது. அது மக்கள்கிட்ட எப்படி இருந்தது வரவேற்பெல்லாம் நல்லா அப்படியா? இப்போ நீங்க வந்து மேடை கச்சேரியில பாடிட்டு இருக்கீங்க. இது இந்த பாடல்லாம் வந்து இந்த மாதிரி தமிழர் திருநாள் அந்த மாதிரி விழாக்கள்ல பப்ளிக் கச்சேரிகள்ல இந்த பாடல். ஒரு தடவை ட்ரெண்டிங்கான பாட்டு நான் கேட்டிருந்தேன், இந்த இடியாப்ப பாடல் ஒண்ணு பாடியிருந்தீங்க. ஆமாங்கய்யா, இடியாப்பம் இடியாப்பம் பிடிப்பாப்போம் பிடிப்பாப்போம் அப்படின்னு ஒரு சாங். அந்த டைம் இடியாப்பு அப்படின்ற ஒரு இது ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது. நல்லா இருந்தது, அந்த பாட்டு நல்லா இருந்தது. முடிஞ்சா நேருக்காகவும் உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த பாட்டு ஒரு 4 வரிகள் முடிஞ்சா பாடுங்க. இடியாப்ப பாடல் பாடி காட்டுங்க. இடியாப்போம் இடியாப்போம் பிடிப்பாப்போம் பிடிப்பாப்போம், இடியாப்போம் இடியாப்போம் பிடிப்பாப்போம் பிடிப்பாப்போம், இடியாப்போம் இடியாப்போம் பிடிக்காம விட மாட்டோம், இடி மின்னல போல ஏண்டா நீயும் ஓடுற, விடிய காலையில கண்ணா மூச்சு ஆடுற, இடியாப்பம்னு சோக்கா தானே கூவுற, சரி பாப்போம்னு வந்தா சாலா தாவுற, ஹே இடியாப்போம் இடியாப்போம் பிடிப்பாப்போம் பிடிப்பாப்போம், இடியாப்போம் இடியாப்போம் பிடிப்பாப்போம் பிடிப்பாப்போம், சந்துல பொந்துல பூந்து வரான் வந்தத காணால கறந்து போறான், எப்படி இப்படி கடந்து போனா எத்தனை விக்கும் எதுக்கு வீணா, கண்ணுல காட்டுற எண்ணம் இல்லன்னா வண்டியில வச்சுன்னு வாரிய எதுக்கு, ஒன்னைய விக்கிற ஆசை இல்லன்னா ஒட்டிய ஊற கூவ எதுக்கு. நல்லா இருந்துச்சு உண்மையில. ஓகே ரைட். இப்போ அந்த வாய்ஸ் ஒண்ணு அதுல இருக்கும், அது நிறைய இடத்துல யூஸ் பண்ணா, இடியாப்போ இடியாப்போ இடியாப்போ. இப்ப நம்ம வாய்ஸ் நிறைய யூடியூப்ல கூட எடுத்து போட்டிருந்தாங்க. ஓகே ஆமாங்க, அது நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. வெரி குட், சூப்பர். இப்போ என்னன்னா உங்களுக்கு அதாவது டிவி சேனல்ல வாய்ப்பு கிடைக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மக்களும் வாழ்த்து சொல்லுவாங்க. மிக முக்கியமா நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம் ஒரு ரூம் உள்ள வச்சு இது ரெக்கார்ட் பண்ணலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒரு ட்ரம்மு ஒரு பேடு ஒரு தபேலா வச்சு பண்ணலாம். ஆனால் இசையமைச்சிட்டு அதை நம்ம வீடியோவாக போடும் போது காப்பிரைட்ஸ் வரும். இன்னொன்று, உங்களுக்கு ஆடிஷனுக்கு கூப்பிடும் போது எந்த மியூசிக்கும் இருக்காது, உங்கள் குரல் வளத்தை மட்டுமே தான் கணிப்பாங்க முதல்ல.
அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது தான் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வரும். அதனால் முதல்ல நீங்கள் உங்கள் குரல் வளத்தோடு பாடி காட்டணும். அப்படி பாடினா மட்டும்தான். அதனால தான் நம்ம ஓப்பன்லேயே வச்சு எடுத்துகிட்ருக்கோம். நமக்கும் ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு எடுத்துருக்கலாம். அடுத்தடுத்து ஸ்டுடியோலையும் எடுப்போம். ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்னு நினைக்காம ஸ்டுடியோவில் இன்னொன்று என்னென்னா அந்த சவுண்டு வந்து சவுண்டு ப்ரூஃப் இல்லைன்னா எக்கோ வரும். அப்போ நீங்கள் பாடும்போது அது டிஸ்டர்பும் ஆகலாம், அல்லது வந்து நல்லா இருந்து அங்கே போய் பாடும்போது நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இது மாதிரி பல சிக்கல் இருக்குது. பட்டு வீட்டில் உட்காந்து பாடுறதை விட இது மாதிரி ஏதாச்சும் பாடி உங்களுக்கு திறமை இருந்தால் இந்த பாடல் நம்ம சேனலில் போடுறோம். போட்டு இதை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்ப முடியும். இன்னொன்று வந்து இதுவே கூட ஷேர் ஆகிருக்கா. லாஸ்ட் டைம் போட்டது கூட ஒரு நாளுக்குள்ளே 60,000 பேர் பார்த்துருக்காங்க ஃபேஸ்புக்கில். யூடியூப்பில் இப்போ தான் போட்டோம். ஒரு 1000 பேர் பார்த்துருந்தாங்க. கமெண்ட் ஒரு 75 பேர்கிட்ட, லைக் ஒரு 1000 பேர், ஷேர் ஒரு 250 பேர் நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு லேடி பாடியிருந்தாங்க. அவங்க பாடின பாட்டை போட்டப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் பாடும் போதும் இதே மாதிரி ஷேர் ஆகலாம். இது அவங்க கண்ணில் படலாம், அல்லது நீங்களே கூட ஷேர் பண்ணலாம். நான் இதெல்லாம் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு தளம் நமக்கு வேணும் அப்படின்னா முதல்ல பப்ளிக்கிட்ட போய் சேரணும். சோஷியல் மீடியாவில் போய் சேரணும். அப்படி சோஷியல் மீடியா போய் சேரணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பண்ண முடியும். இங்கே பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவை போடுவோம். இது மூலிமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லிக்கிறேன். நம்முடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். இந்த நம்பரில் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் நம்பர் மட்டும் அனுப்புங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களை மாதிரி 1000 பேர் அனுப்பிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் உங்கள் ஃபோன் நம்பரு, நீங்கள் எந்த ஊருன்றதை மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும். உங்கள் ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க. நாங்களே கூப்பிட்டு இதே மாதிரி பாட வச்சு உங்களுடைய வீடியோவை நம்ம சேனலில் போடுவோம். சேனலில் பார்த்துட்டு உங்களுக்கு அழைப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. எனிவே பாட தெரிஞ்சவங்க, பாட ஆசை இருக்கிறவங்க, நல்ல குரல் வளம் இருக்கிறவங்க, இசை இல்லாமல் பாடக்கூடியவங்க உடனடியாக உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய முகவரி, உங்களுடைய புகைப்படத்தை மட்டும் அனுப்புங்கள். எந்தவித பணமும் யாருக்கும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் கோவண சார்கிட்ட சொல்கிறேன், உங்களை வந்து அங்கே பாட வச்சு அந்த வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ வாங்குவார், அவ்வளோ வாங்குவார், இவ்வளோ காசு வாங்குவார், அவ்வளோ கொடுத்தா பண்ணுவார். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு சிங்கிள் பைசா கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாருன்னா ஏமாத்தினா கொடுக்காதீங்க. கொடுத்து ஏமாந்தால் அதுக்கு நான் பொறுப்பும் ஆக மாட்டேன். நம்ம சேனலில் நீங்கள் பாடி போடுற இந்த பாட்டுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிப்பதில்லை. எந்த கட்டணமும் நாங்களும் கொடுக்கறதில்ல. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தேவைப்படுறவங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்கு. எனிவே நீங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லை? லாஸ்டா ஒரு அப்பா பாடல் ரைட், தாராளமா பாடுங்க. நண்பர் இனியவன் எழுதுன. ஓகே, தாராளமா பாடுங்களேன். புது சட்டை போட்டு பார்க்கல எங்க அப்பா, ஏதோ ஆசைப்பட்டு கேட்கல எங்க அப்பா, சின்ன சத்தம் போட்டு பேசல எங்க அப்பா, வேற சாமி ஏது ஊருல எங்க அப்பா, தேனும் அள்ளி அள்ளி கொஞ்சி கொஞ்சி முத்தம் வைப்பாரு, ஒரு பட்டு துணி தச்சு தர வெந்து நிப்பாரு, தேனும் அள்ளி என்ன கொஞ்சி கொஞ்சி முத்தம் வைப்பாரு, ஒரு பட்டு துணி தச்சு தர வெந்து நிப்பாரு, புது சட்டை போட்டு பார்க்கல எங்க அப்பா, ஏதோ ஆசைப்பட்டு கேட்கல எங்க அப்பா, தோளு மேல தூக்கி வச்சு ஊரை சுத்துன என்ன மாறு மேல தூக்கி போட்டு தாலாட்டுன, காசு பணம் தேவையில்லை புள்ள போதுனதேனோ, காலு கை வலிச்சாலும் எழுந்து ஓடுன, சோறு தண்ணி நல்ல தூக்கம் பார்த்ததில்லையே, உன் பாசத்துக்கு ஆத்தாளுந்தான் ஈடு இல்லையே, சோறு தண்ணி நல்ல தூக்கம் பார்த்ததில்லையே, உன் பாசத்துக்கு ஆத்தாளுந்தான் ஈடு இல்லையே, நல்லதா பொல்லதா வாங்கி போட ஏங்குன புள்ளனா அழுதா ஓடி வந்து தாங்குன, சப்போட்டு பார்க்கல எங்க அப்பா, ஏதோ ஆசைப்பட்டு கேட்கல எங்க அப்பா. மிக்க நன்றி. உண்மையிலேயே எல்லாரும் ஒவ்வொரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு துறையில் சிறந்து விளங்கணுன்றதுக்காக ஏதோ எல்லாரும் முயற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த வீடியோ, இது மாதிரி நீங்கள் பாடி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போக வாய்ப்பு இருக்குன்றத பணிவன்போடு சொல்லிக்கிறேன். அதனால் இதை தொடர்ந்தும் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ஆள் எடுப்பாங்க. அது மாதிரி ஆள் எடுக்கும்போது அவங்க எங்கே வந்து வந்திருப்பாங்கன்னா இது மாதிரி
எங்கேயாவது பாடியிருப்பாங்க, இல்லை யாரோ சொல்லியிருப்பாங்க, எப்படியோ ஷேர் ஆகிருக்கும், அல்லது நேரில் போயிருப்பாங்க. இப்படி பல விதமாக தான் வாய்ப்பு கிடைச்சி இன்றைக்கி பலர் அது மாதிரி பின்னணி பாடகராக வந்திருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு அமைய வாழ்த்துக்கள். கீழே கொடுத்துருக்க நம்பரில் உடனே உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோட்டோவை தயவு செஞ்சு அனுப்புங்க. நாங்களே கால் பண்ணி கூப்பிடுவோம். நன்றி. நன்றி. நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய அண்ணன் மக்கள் உலகம் சேனல் அண்ணன் கோதண்டம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிழை ஏதேனும் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை வந்து ஏற்றுக்கிடுங்க. நான் வந்து எல்லாம் பயின்றவன் கிடையாது. மக்கள் இசை கலைஞன். செவிகளால் கேட்டு பாடக்கூடியவன் தான். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. அது மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பாடுறோம். ரொம்ப நன்றி. ஆதரவு தெரிவிங்க. நன்றி. நன்றி. இவர் வந்து வெறும் பாடகர் மட்டும் இல்லை, நடிகர். ஆக்சுவலாக வந்து இவர் பாடகராக தான் வந்தவர். அப்புறம் நடிக்க ஆரம்பித்து இப்போ நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு நடிகராக மட்டும் இல்லாமல் அவருடைய துவக்கம் பாடல்ன்றதுனால அதில் வரணும், பயணிக்கணுன்ற ஆசையினால தான் பாடிக்கிட்டும் இருக்கார். மேடையில் நிறைய பாடியிருக்காரு, திரைப்படத்தில் பாடியிருக்காரு. திரைப்படத்தில் பாடியிருக்காரு, இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறது வேறு. இவர் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் பேர் என்ன சொன்னீங்க? காடு வெட்டின்ற ஒரு திரைப்படத்தில் அந்த பாடலே வந்திருக்கு. இவருடைய பேர் கூட வரும். அந்த பாடல் வந்து எழுதி நையப்புடைன்ற ஒரு பாடல் திரைப்படத்தில் விஜய் சாருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய சாருடைய படத்தில் ஒரு பாடல் முதல் நான் எழுதினேன். ஓகே. அப்புறம் ஒரு 10 திரைப்படங்கள்லாம் பாடல் எழுதியிருக்கீங்க. ஓகே. ஒரு 4 திரைப்படங்கள்லாம் பாடியிருக்கேன். ஓகே. அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கோம். ஓகே. பாடல் ஆசிரியரும் பாடகரும் நடிகருமான இன்பக்கலில் அவர்களுக்கு உங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து 2வது. ஆக்சுவலாக முதல்ல வந்து கிரேஸ் ராணி அப்படின்றவங்க முதல்ல பாடி அவங்க வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள், சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது இவங்க கோதண்டன் எஸ்ஆர் கோதண்டன் ஃபேஸ்புக் பேஜில் போனீங்கன்னா அவங்க பாடினதை போட்டிருப்பேன். இப்போ இதுவும் வந்து வரும். யூடியூப் வந்து மக்கள் உலகம் சேனலில் வரும். பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்தையும் ஆதரவையும் தாருங்கள். நன்றி.